துடிக்குது மனசு. அப்பப்ப ஒவ்வொரு கோர்ஸ் ஒரு டிமாண்ட் இருக்கும் இல்லையா? இப்போ கரண்ட்லி எந்த கோர்ஸ்க்கு டிமாண்ட்? கரண்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வர்றது மெயினா ஃபர்ஸ்ட் சிவில்னு வந்துடுறான். இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐடிக்கு அவ்வளவு டிமாண்ட் வந்தது. அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு டவுன்ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் முதல்ல பார்க்கும்போதெல்லாம் 1990ல இருந்து 2000 வரைக்குமே எல்லாம் ஐடி தான் மெயினா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டவுன்ஃபால் வந்த உடனே கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் கொஞ்சம் கேப் இருந்தது. ஈவன் பாலிடெக்னிக் கூட இருந்தது. இதே பையன் பாலிடெக்னிக் கூட சேரலாம். இன்னும் 2 வருஷத்துல வேலைக்கு போயிடலாம். பாலிடெக்னிக் முடிச்சு அப்புறம் கூட இன்ஜினியரிங் படிக்கலாம். சோ இது இப்ப இருக்கிற டிமாண்ட் என்ன ஹெவியா இருக்குது, எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா எல்லாம் எடுத்தோடனே இசிஇம்பா, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அது படிச்சா என்னன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும். இப்ப எலக்ட்ரானிக்ஸ்னா நம்ம இங்க ரிமோட்லயே இருக்கலாம். நம்ம எங்க கேமரா இருக்குது, நம்ம என்ன பேசுறோம், இங்க இருக்கிறத மைக்ரோஸ்கோபிக்கா எங்கேயோ ரூம்ல கூட எடுத்து நம்ம ரெக்கார்டு பண்றதுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவு இருக்குது. சோ மைக்ரோஸ்கோபிக்கான ஒரு மூவ்மெண்ட் எல்லாமே எலக்ட்ரானிக் ஓரியன்டா. இப்ப கதவை திறக்கிறது கூட ஈவன் நம்ம காரை இங்க இருந்து ரிமோட் பண்ணிட்டோம்னா காது லாக் பண்ணிடுறாங்க. இங்க இருந்து கதவை திறக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு. சோ இந்த எலக்ட்ரானிக் ஓரியன்ட் பெரிய பெரிய ஸ்டுடியோஸும் சரி, பெரிய பெரிய கேட்டை ஒரு கம்பெனிஸ்குள்ள என்டர் பண்ணும் பொழுது நம்ம வெறும் ஃபிங்கர் அப்படி காமிச்சோம்னா கதவு திறக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் நம்ம ஃபிங்கரை நம்ம ஆளு வராத நம்ம வச்சாதான் உள்ள போக முடியும். அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ் இப்ப ஸ்டேட்ஸுக்கு போய் இறங்கின உடனே நம்ம ஃபிங்கரை வச்சாதான் நம்ம அங்க ஐடென்டிஃபை, நம்ம திருப்பி ஃபிங்கரை வச்சுட்டாதான் நம்ம ஆளு வெளியே வர மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் எலக்ட்ரானிக் ஓரியன்டா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லா வகையிலுமே வந்துட்டு இருக்குது. இதே பையன் மெக்காட்ரானிக்ஸ் ஒண்ணு இருக்குது. பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறான். அதே மாதிரி மெக்காட்ரானிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுவும் 4 வருஷம். அந்த மெக்காட்ரானிக்ஸ் எப்படின்னா மெக்கானிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ், இது ஓரியன்டா மெக்காட்ரானிக்ஸ்ங்கிற கோர்ஸ் இருக்குது. அது கூட படிக்கலாம் அவங்க. பட் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஹெவியா டிமாண்ட்னு இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிவிலுக்கு போறாங்க, இசிஇ ஒன்னு எதிர்பார்க்கறாங்க, மெக்கானிக்கல் ஒன்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப மெக்கானிக்கலோட மெக்காட்ரானிக்ஸ் நல்லா இருக்குன்னு அதுக்கு கொஞ்சம் லைன் திரும்புறாங்க. ஏன்னா மெக்கானிக்கல் பிளஸ் இது படிக்கிறாங்க. மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸும் ப்ரொஃபஷனலா இருக்குது. அதுக்கும் சில லிமிடெட் காலேஜ்ல இருக்குது. பட் அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த காலேஜ்ல போய் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, ஆனா கோர்ஸ் முடிச்சுட்டு 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு சரியான வேலை கிடைக்காது. சோ காலேஜை போய் பார்த்துட்டு பிளேஸ்மெண்ட் போன வருஷம் எங்க இருக்குது, எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு அவங்க போனாங்கன்னா நல்லது. சோ சிவில் இன்ஜினியரிங் போனாங்கன்னா கவர்மெண்ட் ஜாபும் கண்டிப்பா இருக்கும். இவனே இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணலாம். இப்ப எல்என்டிக்கு போய் ஒர்க் பண்ணலாம். பிரைவேட்டா இவங்களே ஒரு 4-5 பேர் வச்சுட்டு ஸ்டடி பண்ணலாம். அந்த சிவில் இன்ஜினியரிங் படிக்கும்போது இன்டீரியர் டிசைன், இப்ப ஸ்டுடியோவை இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோல எப்படி பண்ணலாம் இன்டீரியர் டிசைன்லாம் ஒரு 1 இயர் கோர்ஸ் இருக்குது, டிப்ளமா கோர்சஸ். அதையே படிக்கலாம். அந்த இன்டீரியர் டிசைனை பத்தி கூட தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சோ அந்த இன்டீரியர் டிசைன் கோர்ஸையும் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கலாம். படிச்சு முடிச்சிட்ட பிறகு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் 1 இயர் வருது. அந்த கோர்ஸ் கூட அவங்க மறுபடியும் படிக்கலாம். அது வெளிநாட்டுல கூட போய் படிக்கலாம். என்னுடைய சின்சியர் அட்வைஸ் என்னன்னா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கண்டிப்பா கத்துக்கணும். ஏன்னா ஸ்பானிஷ், சைனீஸ் லாங்குவேஜ் இதெல்லாம் சென்னையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வசதி இருக்குது. நெட்லயும் போய் படிக்கலாம். இதெல்லாம் படிச்சாங்கன்னா நாளைக்கு ஒரு கமர்ஷியல் ஓரியன்டா அவங்க பிசினஸ்க்கு போகும்பொழுது, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்பொழுது சைனீஸ் லாங்குவேஜோ கண்டிப்பா எல்லாரும் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வச்சுக்கிட்டாங்க. அதோட இப்போ ஒரு சைனாவுக்கும் நமக்கும் காம்படிஷன் வரும்போது நமக்கு சைனீஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷும் தெரியுதுன்னா நம்ம தான் வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமா இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. சோ அதனால நம்ம சைனீஸும் படிச்சுக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜும் நல்லா படிக்கலாம். ஹிந்தியும் பிளஸ் நம்ம என்ன படிக்காதவங்க கொஞ்சம் படிச்சு வச்சுட்டா நல்லது. இப்ப வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, ஸ்பானிஷ் லாங்குவேஜ் படிக்கலாம். இதுக்கெல்லாம் நமக்கு இந்த எல்டாம்ஸ் ரோடு இங்க பாத்தீங்கன்னா அங்கே நாலேஜ் ஹவுஸ்ன்னு வச்சிருக்காங்க. இங்கே கான்சுலேட்ஸ் இருக்குது, பிரெஞ்சு கான்சுலேட் இருக்குது, ஜெர்மன் கான்சுலேட் இருக்குது. சோ இந்த கான்சுலேட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறவங்க சாட்டர்டே சண்டே இன்டென்சிவ் கோர்சஸ் நடத்துறாங்க. அதெல்லாம் அவங்களோட யூஸ் பண்ணிக்கலாம். பாய்ஸ் கேர்ள்ஸ் எடுத்து பார்க்கும்போது கேர்ள்ஸ் ப்ரிஃபர் பண்ற கோர்ஸ் என்ன சார்? இப்ப கேர்ள்ஸ் வந்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இன்னு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்ப சோலார் சிஸ்டம் கரண்ட் நம்ம காம்பன்சேட் பண்றதுக்கு அடுத்தது சோலார் சிஸ்டம் தான். இப்ப சோலார் எனர்ஜியை தான் பேஸ் பண்ணி இப்ப தமிழ்நாடா இருந்தாலும் சரி, நார்த் இந்தியாவும் சரி, எல்லாருமே இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண நேபாள் கண்ட்ரில போய் நான் பாக்குறப்ப ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சோலார் சிஸ்டம் அவங்கவுங்க வச்சிருக்காங்க. சோ சோலார் சிஸ்டம் மூலமா அந்தந்த வீட்டுக்கு வேண்டிய சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் வரும்பொழுது இந்த சோலார் சிஸ்டம் எலக்ட்ரானிக் ட்ரிபிள் இ கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். இவங்களே இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இப்ப கேர்ள்ஸ் ப்ரிஃபர் பண்றது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஐடிக்கே மறுபடியும் துணிஞ்சு போறாங்க.
என்னன்னா பயம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா 4th இயர் முடிச்ச உடனே உங்களுக்கு வெளிநாட்டிலயோ உள்நாட்டிலயோ நல்ல வேலை கிடைக்குது. கண்டிப்பா இருக்குது. இப்ப 2.5 lakhs வேகன்சிஸ் இந்த வருஷம் வருது போதுனே பேப்பர்ல போட்டுருக்கான் ஒரு 4 days 5 days முன்னாடி பார்க்கும்பொழுது. சோ அதனால ஐடி கோர்சஸும் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க, EEE ப்ரிஃபர் பண்றாங்க. சிவில் இன்ஜினியரிங் அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு தப்பா நினைக்கிறாங்க, சிவில் இன்ஜினியரிங்னா நம்ம போய் ஃபீல்டுல ஒர்க் பண்ணுட்டு. அந்த கஷ்டமே கிடையாது. இப்ப சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வீட்டுல இருந்துட்டே எங்க மேரேஜ் ஆனா கூட எங்க போனாலும் சரி ஒரு சாதாரண ஒரு ரூம் இருந்துச்சுன்னா போதும், அங்கேயே இவங்க டிராயிங் பண்ணி நல்லா பிளான் பண்ணி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஐடியா கொடுத்தாங்கன்னா 2% 3% வாங்குறாங்க. 2%னா உங்களுக்கு வந்து சில பில்டிங்ஸ் எல்லாம் வந்து 20 crores கூட சில நீங்க மால்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. ஒரு 2%. ஆமா, இப்ப மால்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. அந்த 2% வரும்போது எவ்வளவு காஸ்டோ அவ்வளவுல 2% வாங்கிடுறாங்க. சோ இதே கேர்ள் படிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஆர்கிடெக்ட் பையனை கல்யாணம் பண்ணிச்சு, 2 பேருமே இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து அந்த ஏர்ன் பண்ணணும்னு ஒரு கெப்பாசிட்டியில உட்காந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நிறைய இருக்குது, பிரைவேட் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். இவங்களே இண்டிவிஜுவலா இருந்து நிறைய ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுங்க, நல்லா ஃபிளரிஷ் பண்ணலாம். அதோட நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கும், ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா வசந்த்குமார்? நீங்க எதுவும் கேட்க விரும்புறீங்களாம்மா? நீங்க அடுத்து என்ன செஞ்சுக்கணும், என்ன செய்யணும்ன்றத கேட்டுக்கோங்க கிளியரா. நான் பைலட்டுக்கு படிக்கணும் சார். ஓகே, அதுக்கு ஓகே. நீங்க ஒரே முடிவு. இப்ப நான் இவ்வளவு சொன்னாலும் இதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். இட் இஸ் கால்ட் டெசிஷன் மேக்கிங். ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவுல நம்ம கடைசி வரைக்கும் நல்லதோ கெட்டதோ இருக்கிறது. சோ ஐ அப்ரிஷியேட் ஹிம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்ப நீ பைலட் ட்ரைனிங் எடுத்து படிக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நிச்சயம் வந்து 16 lakhs rupees வேணும். இது வந்து யாரு போனாலும் இந்த ஏழை பணக்காரன் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. இது வந்து பிரைவேட் கம்பெனிஸ் தான் மேக்சிமம் வச்சு நடத்துறாங்க. இது தனியார் துறை மாதிரி இப்ப இன்ஜினியரிங் காலேஜ்னா ஏரோநாட்டிக்ஸ்னா இவனுக்கு வந்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னேன். யாராவது ஒரு காலேஜ்ல சொல்லிக்கொள்ள வாங்கிடலாம், நோ டொனேஷன். ஏன்னா 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கணும் ஏரோநாட்டிக்ஸ் பயமே வேண்டாம். சோ இந்த மார்க் இருந்தாலும் ஒரு கன்சிடரேஷன்ல ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன்ல கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன். அதர் கோர்சஸ் இருந்தது, அதுலயும் அவன் விருப்பப்படல. ஆனா கடைசி வரைக்கும் இந்த பையனுடைய ஸ்டிக் ஆன் பண்றது வந்து ஒன்லி பைலட் ட்ரைனிங். சோ இந்த பைலட்டுக்கு கோர்ஸுக்குன்னு வரும்பொழுது லோனுக்கு தான் போகணும், வேற வழியே கிடையாது. இது யாராவது பிலான்த்ரபிஸ்ட் வந்தா யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அல்லது வந்து லோன் எடுக்கிறதுக்கு கூட அவங்க வந்து 4 lakhs வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்க. அதுக்கு மேல வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது அடமானம் வைக்கணும், அதை வைக்கணும்னு தான் கேக்குறாங்க. சாலிடா 1 lakh பணம் கிடைக்கும், ஒரு மந்த்துக்கு கிடைக்கும். அதே இன்னும் கொஞ்சம் நல்லா லாங்குவேஜ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணணும். நான் கூட முக்கியமா சொன்னது, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க இன்ஜினியரிங் போனாங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா பண்ணும். சும்மா அந்த பசங்க போன்ல பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறத அதே இங்கிலீஷ்ல பேசியாவது எப்படி இவங்களுக்குள்ள 4 பேர் 5 பேர் உட்காந்து சில டாபிக்ஸ் வச்சுட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளோ பண்ண முடியும். சோ இந்த பையனுக்கு என்ன நம்ம சின்சியரா என்னன்னா பைலட்டுக்கு போகணும் ஒரே முடிவு பண்ணாலும் ஒரு 4-5 இடத்துல கோர்சஸ் இருக்குது. இது கூட ஏதாவதுன்னா நான் அந்த பையனுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணலாங்கிறது நான் பார்த்து கேட்டு சொல்றேன். நிகழ்ச்சிக்கு வந்தது உங்களோட இன்புட்ஸ் ரொம்பவே வேல்யூபிளா இருக்கு. ரொம்ப நன்றி சார். சொல்ல துடிக்குது மனசு.